தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு டெங்கு காய்ச்சலால் 8 உயிரிழப்புகள் நடந்திருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்தவற்றை தற்போது பார்க்கலாம். அந்த வகையில்தான் இந்த ஆண்டு இதுவரை டெங்குவினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 15,796 பேர் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் இறப்புகளின் எண்ணிக்கை 8 மட்டுமே. இது இறப்புகள் 8 மட்டுமே என்கிற போது ஏதோ குறைந்த அளவிலான இறப்பு என்று நாம் கருதிவிடக் கூடாது. ஒரு இறப்பு கூட இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த அரசின் முதன்மையான நோக்கம். என்றாலும் இதற்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும். பொதுமக்கள் தங்களுக்கு இந்த மழைக்காலங்களில் ஏற்படுகிற பாதிப்புகளை தாங்களாகவே மருந்து கடைகளுக்கு சென்று மருந்துகளை வாங்கி உபயோகித்து அதற்கு தீர்வு என்கின்ற வகையில் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது. மருத்துவர்களை உடனடியாக நாட வேண்டும். மருத்துவர்களை நாடுவதோடு மட்டுமல்ல, அதற்கான தீர்வை மருத்துவர்களின் மூலமே பெற வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு அறிவுறுத்துவதற்குத்தான் இதுபோன்ற கூட்டங்கள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஏதாவது ஒரு கிராமத்தில், ஒரு சிற்றூரில் ஒரு 3க்கும் மேற்பட்ட இந்த காய்ச்சல் பாதிப்புகள் இருக்குமானால் அல்லது வயிற்றுப்போக்கோ இந்த மாதிரியான எந்த பாதிப்பு இருந்தாலும் உடனடியாக அங்கே மருத்துவ முகாம் நடத்திட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தி, அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான மருத்துவ முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. 2022ஆம் ஆண்டு 11,966 முகாம்கள் நடத்தப்பட்டு அதன் மூலம் 10,53,930 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். 2023ஆம் ஆண்டு 10,000 முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருந்த காரணத்தினால் அது 26,837 முகாம்கள் நடத்தப்பட்டு 12,27,623 பேர் அன்றைக்கு அதில் பலனடைந்திருக்கிறார்கள். அதே ஆண்டில்தான் மிக்ஸாம் புயலின் பாதிப்பு ஏற்பட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்திய போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக மருத்துவ முகாம்களை அந்த 4 மாவட்டங்களில் அதிக அளவில் நடத்தி நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் 20,616 முகாம்கள் கூடுதலாக அந்த ஆண்டு நடத்தப்பட்டு அதன் மூலம் 11,31,721 பேர் பயன்பெற்றார்கள். கடந்த ஆண்டும் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு பென்சல் புயல் பாதிப்பின் காரணமாக சென்னை போன்ற பெருநகரங்களில் ஏராளமான முகாம்கள் நடத்தப்பட்டு 18,455 முகாம்களின் மூலம் 21,48,732 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மழைக்காலங்களில் ஏற்படுகிற பாதிப்புக்கு உடனடியாக அந்த குப்பைகளை, திடக்கழிவு மேலாண்மையை சீர் செய்வது, குடிநீரில் ஏற்படுகிற கழிவுநீர் அடைப்புகளை தீர்த்து வைப்பது, இப்படி பல்வேறு பணிகளில் நகராட்சி நிர்வாகம் மிக சிறப்பாக செயல்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காத்திருக்கிறது. பெரிய அளவில் இந்த வயிற்றுப்போக்கு, வாந்தி போன்ற பல்வேறு நிலைகள் இல்லாமல் தொடர்ந்து 5 ஆண்டுகள் மழை பாதிப்புகள் இல்லாமல் மக்களை காத்து வருகிற அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் கூட இந்த வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்கி எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தான கலந்தாலோசனை கூட்டத்தை மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அலுவலர்கள் கலந்தாலோசனை செய்ய இருக்கிறார்கள். 10,000 முகாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். முதல்வர் சொன்னது, ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு 3 பேர் அளவுக்கு பாதிப்பு இருக்குமானால் அங்கே உடனடியாக முகாம் நடத்தணும் சொல்லிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஆண்டும் கூட ஒரு 10,000 முகாம்கள் நடத்துவதற்குரிய தயாரிப்பு நிலையோடு இருக்கிறோம். கடந்த 2-3 வாரங்களாக டெங்கு காய்ச்சல் அதிகரித்து அதற்கான காரணம் அதான் ஒவ்வொரு இந்த மழை காலத்திலையும் அந்த மழையில தேங்கி நிற்கிற நீர், பொதுவாக வீட்டை சுற்றி தேவையில்லாமல் தேங்கி நிற்கிற நீர், இந்த கொட்டாங்கச்சி, பனை ஓடுகள், இந்த வாழை மரம், பனை மரம், வாழை மரம், அதுல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமா தேங்கி நிற்கிற தண்ணியில் கூட இந்த கொசு உற்பத்தி ஆகுது. இந்த ஏடிஸ்ங்கிற கொசு உற்பத்தி தடுக்கிறதுக்கான முயற்சியாக தான் நம்முடைய நகராட்சி நிர்வாகம், ஊரக நிர்வாகம்லாம் போய் வீடு வீடா போய் அதெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த ஏடிஸ் கொசு அந்த லார்வா நிலையிலேயே ஒழிக்கிறதுக்கு நகராட்சி நிர்வாகமும் ஊரக உள்ளாட்சி நிர்வாகமும்
ஏற்கனவே கம்பூச்சியாங்கிற மீன் வளர்த்து அதையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொசு மருந்து அடித்தல், புகை மருந்து அடித்தல், அபேட் தெளித்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை அந்த இரு துறைகளும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் இந்த மழைக்காலங்களின் போது பாதிப்புகள் அதிகம்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசு வெறும் அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற பாதிப்புகளை மட்டும்தான் பத்திரிகையாளர்களுக்கு சொல்வார்கள். ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பாதிப்புகளை மூடி மறைக்க கூடாது என்பதில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெளிவாக இருக்கிற காரணத்தினால் தனியார் மருத்துவமனைகளிலும் ஏற்படுகிற பாதிப்புகளை நாங்கள் பத்திரிகைகளுக்கு செய்து தருகிறோம். அந்த வகையில் தான் இதுவரை இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் இதுவரை 15,796 பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. 15,796 பாதிப்புகள் ஏற்பட்டாலும் இறப்பை பொறுத்தவரை மிக கட்டுப்பாட்டுக்குள் 8 என்கின்ற அளவில் இருக்கிறது. இந்த 8ம் கூட நோய், அதாவது கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலான இணை பாதிப்புகள் உள்ளவர்கள். அரசு மருத்துவர்களை நாடாமல் நோய் பாதிப்புகள் அவர் வீடுகளுக்கு உள்ளே இருந்து அதிகரித்துக் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட பாதிப்புகள் தான். அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு எல்லா மாவட்டத்திலும் விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் டெங்கு இப்போ கட்டுக்குள் தான் இருக்கிறது. யார் சொன்னா குற்றச்சாட்டு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. குற்றச்சாட்டு பொதுவா ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுட்டு குற்றச்சாட்டு அப்படித்தான் சொல்லாது. எந்த இடத்துல தேங்குச்சு, யாருக்கு பாதிச்சுன்னு சொல்லுங்க. மழைநீர் வடிகால் பணிகள் சென்னையிலே முழுமையாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பணிகள் நடந்து முடிந்து விட்டது. இந்த ஆண்டு தூர்வாரும் பணிகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய கால்வாய் விருங்கம்பாக்கம் கால்வாயை ரெட்டேரி வாய்க்கால்களை தூர்வாருகிற பணி தொடர்ந்து நடைபெற்று இப்போது ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆகாய தாமரை அகற்றுகின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் அந்த பணி மழைநீர் வடிகால் மாறிய பணிகள் வடிகால் பணிகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பணிகள் எல்லாம் முடிந்திருக்கிறது. புதிதாக அறிவிக்க போது வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வீனஸ் காலனி போய் சென்று வந்தார். எந்த இடத்தில் நீர் தேங்குகிறது, ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இடங்களை தாண்டி அதிகமான மழை பெய்கிற போது அங்கு தேங்கினால் அந்த பகுதியில் அந்த வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தொடர் பணி தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பணிகள் எல்லாம் முடிந்திருக்கிறது. இல்ல, அப்படிலாம் இல்ல. என்ன புதிதாக ஏன் மழை காலத்தில் தொடங்கக்கூடாது என்று சொல்வதற்கு காரணம், குடிநீர் இணைப்போ அல்லது கழிவுநீர் இணைப்போ கொடுத்தால் சாலைகள் வீணாகிவிடும். இந்த நேரத்தில் கொடுக்கக்கூடாது என்பதற்காக அதை 1 மாதம் 2 மாதம் நிறுத்தி வைக்கிறோம் தவிர வேற எந்த பணியும் எல்லாம் தொடர்ந்து கிண்டி ரேஸ் கிளப் பகுதியில் மழைநீர் செல்வதற்கான குளம் அமைக்கப்படும். ஆமா, அமைச்சிட்டோம். 4 குளங்கள் அமைச்சு ஏற்கனவே கமிஷனர் பார்த்து ஒரு பெரிய அளவுல எவ்வளவு கன அடி தண்ணி தேக்கி வைக்கப்படுங்கிற தகவலாம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. வணக்கம். வணக்கம். கடந்த 3 வாரங்களாக டெங்கு பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் நாட்டில் மொத்தமாக 10,000 டெங்கு முகாம்களை நடத்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மேலும் பருவமழை காலம் தொடங்க இருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகளும் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டு பேசினார்.